வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், பாட்டுக்கு காய்கறி வேணும். உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கூடியிருக்கிற ஆன்மீக அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்களை உங்கள் பாதங்களில் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே ஏன் எல்லா பேச்சாளர்களும் கைதட்டல் கேட்கிறாங்கன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒன்னே ஒன்னு செய்திதான், ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகா ரசிக்கிறாங்க. ஆனா நடுவர் அவர்களே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் அவர்கள்ங்கிற வேறுபாடு இல்லாம ஊரே ஒற்றுமையாக இருந்து ஒரு குடமுழுக்கு விழாவை நடத்துகிறார்கள். கைதட்டல் கொடுங்க. இதுதான் தமிழகத்தின் பண்பாடு, இதுதான் தமிழ் சமூகத்தின் பண்பாடுன்னா தரியோசை கேட்கிற இந்த மண்ணில் தண்ணீர் பந்தல் பாளையத்துல இன்றைக்கு தமிழோசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இது எவ்வளவு பெரிய பெருமை நடுவர் அவர்களே. ஆனா உண்மை சொல்ற நடுவர்களே, பொதுவா நூலை படித்தவர்கள், நான் தேவாங்கர்களுக்காகவே இதை சொல்றேன், நூலை படித்தவர்கள் தானே வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். இல்ல, தண்ணீர் பந்தல் பாளையத்துக்கு வாங்க, நூலை படித்தவர்கள் மட்டுமல்ல நூலை பிடித்தவர்கள் கூட வாழ்க்கையில உயர முடியுங்கிற மாதிரி எவ்வளவு அழகா தரியோடும் நெறியோடும் வாழுகிற மக்கள் இங்க இருக்காங்க நடுவர் அவர்களே. எனக்கு என்னன்னா, எங்களுக்கெல்லாம் கைதட்டினீங்க, இப்போ நம்ம நடுவருக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த உலகத்துல எது மகிழ்ச்சி தெரியுங்களா? எல்லாரும் குடும்பமா உட்கார்ந்து அந்த அம்மாளுக்கான விஷயத்தை ரொம்ப அழகா எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. ஏன் நடுவருக்கு கைதட்ட சொல்ல தெரியுங்களா? வாழ்க்கையில எது வெற்றின்னு கேட்டா, மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதுதான் வெற்றின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, வாழ்க்கையவே மகிழ்ச்சியா மாத்திக்கிறது இல்ல வெற்றி, நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியா மாத்திக்கிறது தான் வெற்றின்னா ஏறக்குறைய அத்தனை பேரையும் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு குறையாம இன்னும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனுக்கும் ஏற்பாடு செஞ்ச அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அதுதான் பெருமை. எனக்கு என்ன தெரியுமாண்ணே, நாங்க என்ன ஒரு டிவி, நான் ஜெயா டிவி, தம்பி அந்த டிவி, எல்லாரும் அண்ணா நடுவர் எந்த டிவி கேக்குறாங்க? பழைய ஒடிடா டிவி இல்ல நடுவர் அவர்களே, எல்லா டிவிக்கும் ஆதாரமே இந்த டிவி தான். ஒரு வார்த்தை நான் சொல்றேன், நீங்க ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிற பெரியவங்க 80s கிட்ஸா இருந்தா தெரியும்.
அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்க பார்த்திருக்கலாம். அதில் யார் யாரோ நகைச்சுவையாளர்களாக வந்து நகைச்சுவை சொல்வதை நீங்க கேட்டிருக்கலாம். சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான் யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, கிரியேட்டர் யாருன்னு கேட்டா, எங்கள் அன்பு அண்ணன் இன்றைய நடுவர் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா உண்மையிலே பாருங்க கைதட்டல் எவ்வளவு அழகா வருது. நான் டிவியில ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா அதுக்கு 500 ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க. சரி, அத அவங்க டிவியில பேசிட்டு 50,000 ரூபாய் வாங்கிட்டு கார்ல சுத்துறானுவ. நான் தான் பைதுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு. உங்க நகைச்சுவையால அவங்க ஏற்றத்துல இருக்காங்க, நீங்க இன்னும் எளிமையாவே இருக்குங்கிறீங்க. நடுவர் அவர்களே, இந்த மண்ணுல சொல்றேன், இந்த மக்கள் முன்னாடி சொல்றேன், என்றைக்குமே ஏற்றத்தை விட எளிமைதான் பெருமைன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன் தெரியுமா எளிமை? இங்க பாருங்க, தரையில சில மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நடுவர் அவர்களே, புத்தன் ஒரு ஞானி இருந்தார்ல, புத்தன் ஒரு ஆன்மீகவாதி இருந்தார்ல, அவர் தரையில உட்கார்ந்து இருந்தாருங்க. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, என்னைக்கும் அந்த இடத்துல இருக்கிறதா பெருமைன்னு கிடையாதுங்க. தரையில உட்கார்ந்து இருந்தாரு புத்தன். அந்த வழியா ஒருத்தன் வந்தான். என்ன சாமி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டான். புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைனாரா. தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைனா. நடுவர் அவர்களே, நீங்கள் அந்த எளிமைதான் நடுவர் அவர்களே உங்களுக்கு பெருமை. நல்லா உட்காருங்கண்ணே. வந்ததுல இருந்து நான் கேக்குறேன், உங்க பெருமையை சொன்னாங்களா? இல்லை. ஒரு 40 என் தங்கச்சி தான் கைதட்டல் கொடுங்க சும்மா. டே அப்பா, எங்க 2 பேரும் இழுக்குதான் விக்குதான் சிக்குதான். நான் கேட்கிற நடுவர்களே, என்னென்ன பிரச்சனை வந்து அதுவும் மண்டை உடையணுமா ஆஸ்பத்திரி, இப்படியாமா பேசுறது? வீட்டுல பெண்கள் மங்களகரமா பேசுறது இல்லையா? நான் கேட்கிறேன். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நானு கீபோர்ட் பிளேயர் அவர் மண்டை ரெண்டா உடையணுமா? அதுக்கு போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாரு. ஒன்னு சொல்றேன்னு நீங்க சொல்லுங்கண்ணே, நம்ம உமாநாத் அண்ணன் திருவேங்கடநாதன் உமாநாத் அவர்களுக்கு கைதட்டல் கொடுங்க. எதுவுமே ஆகாது. அந்த திருவேங்கடநாதனுடைய அருள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நடுவர் கைதட்டல் கொடுங்க. அந்த திருவேங்கடநாதனுக்கே எல்லா பெருமையும் இருக்கு. கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. வந்தா அப்படியாமா பேசுறது? 45 நிமிஷம் பேசினியம்மா, எங்க அண்ணனுடைய பெருமையை ஒரு வார்த்தை சொன்னீங்களா? கேளியா? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? யாரு யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்துக்கு. இது மாதிரி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் டீ கேக்குறாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. சிக்னலே என்ன மக்கள்ங்க, என்ன உண்மையா சொல்றேங்க. சில மக்கள் நகைச்சுவையை ரசிப்பாங்க, கைதட்டுவாங்க. சில மக்கள் பாடலை ரசிப்பாங்க, சில மக்கள் செய்தியை ரசிப்பாங்க. ஆனால் எல்லாவற்றையும் கலந்து கட்டி ரசிக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் இருக்காங்கிறது தான் எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு சொல்றேனே, நாங்கெல்லாம் எங்களை பார்த்து என்ன சொல்லுச்சு தங்கச்சி? பண பேய். நாங்க 2 பேரும், ஆமா, நானும் மஞ்சுநாதனும். பண பேய், பண பிசாசு. இந்த ஆம்பளைகளே பணம் பணம் பணம்னு திரியுதுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் நடுவர் அவர்களே, சௌடேஸ்வரி அம்மன் சாட்சியா சொல்றேன், ஆண்கள் அத்தனை பேருமே பண பேய்கள் தான், பண பிசாசுகள் தான். ஏன் தெரியுங்களா? நாங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக நாங்க பேயா பிசாசா அலையலைங்க. நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் ஒவ்வொரு ஆம்பளையும் பேய் பிசாசா திரிகிறாங்கிறதா நடுவர் அவர்களே உண்மை. அந்த என்ன இல்லைக்க நான் கேட்கிறேன். அந்த அம்மா பாருங்க நடுவர் அவர்களே, எங்க வீட்டுல அரிசி மூட்டையை அப்படித்தான் சாச்சு வச்சிருப்பான். அத்த தண்ணி மூட்டையா வச்சிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. வந்ததுல இருந்து குனியுது குடிக்குது, குனியுது குடிக்குது, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருக்க முடியாது. இல்லைன்னா முட்டை பொரியலா போட்டு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா வந்து அப்பா நான் என்னென்ன எவ்வளவு பெரிய பணம் பணம் பணம். உங்க குடும்பத்தை பத்தி கேட்டாங்க. நானும் உங்க குடும்பத்துல இருந்தே சொல்ல. ஆனா என்ன, எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னப்பா? போன வாரம் இன்னைக்கு முன்னுரையில நான் என்ன கருப்பு காப்பியா? ஆமாப்பா, இருக்கட்டும். உண்மை வயிறு எடுக்கிற குடுறா நல்லது. இஞ்சிட்டியா? சூடுடா, வேண்டாம், கிளப்பிடும் மறுபடியும். ஆனா விதி பலன பாறையாடா. என்னண்ணே கத்தி கேட்டதுன்னா குடிக்கிறது இருக்கட்டும். உண்மையா சொல்ற நடுவர்களே, ஏன் உங்க மேல எனக்கு ஒரு சின்ன சங்கடம் தெரியுங்களா? நல்லா கேளுங்க, குறிப்பா பெண்கள் நல்லா கேளுங்க. இன்னைக்கு முன்னுரையில என்ன வேகமா போகணும், மக்கள் அடுத்தடுத்த வேலைகள் இருக்குங்கனால நீங்க உங்க பேச்ச சுருக்கிக்கிட்டீங்க. 17 நகைச்சுவை. ஒரு கைதட்டல் கொடுங்க. 17 நகைச்சுவை தான் சொன்னீங்க. ஆமா. ஆனா எனக்கு அதுதான் சங்கடம். என்ன தெரியுங்களா? முந்தா நேத்து 2 நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை. இப்ப நீங்க கைதட்டணும். 60 நகைச்சுவைங்க. 60 நகைச்சுவை முன்னுரையில நான் ஸ்டாப்பா 60 நகைச்சுவை.
ஏன்னா வேணாங்கிறீங்க? வேணாம். அது நான் சொல்ல உங்க தம்பி என்னோட கடமைனே 60 நகைச்சுவைங்க அப்படி சொன்னார். ஆனா அந்த ஊர்ல ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களாடா அத? ஒரு விளம்பரம். இதாடா விளம்பரம்? உண்மைங்க. 61வது ஒரு நகைச்சுவையை சொன்னாருக்கா. பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க வயசான ஒரு அம்மா எந்திரிச்சது பாருங்க, தாய் கிழவி எந்திரிச்சு எங்க அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு கிழவி. என்ன தெரியுமா? படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு, தம்பி நீங்க பேசுங்க, எவனும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிழவிதான் என் ஜோலியை முடிச்சா. அந்த கிழவியை கூப்பிட்டு இங்க வாயான்னு என் பக்கத்திலே உட்கார்ந்து வச்சு, சரி இங்க பாருங்க இன்னைக்கு இந்த பழம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் காய்வெட்டா இருக்கு. அவங்க நல்ல ரஸ்தாளி பழம், பழுத்த பழம் ஒரு சீப்பு வச்சிருந்தாங்க. கிளவி வாயை திறந்தாலே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிருவேன். பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் மொத்தம் 18 பழம் சாப்பிடுச்சு அந்த கிளவி. சரிண்ணே. போன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு, எப்ப வேணாலும் பண்ணுப்பான். மறுநாள் காலையில போன் பண்ணேன், ஆயா பட்டிமன்றம் எப்படி போச்சு? நல்லா போகுது தம்பி அப்படின்னுச்சு. இன்னும் தொடர்புலதான் இருக்கு. அப்படி என்ன? ஒரே ஒரு சந்தேகம் இன்னைக்கு கேக்குறேனே, எப்படி இந்த கிழவிக பாஷையெல்லாம் உங்களுக்கு தெரியுது? எனக்கு எப்படிப்பா தெரியாம போகும்? நான் தினம் 2 கிழவிகளோட பட்டிமன்றம் பேச போறேன். குடும்பத்தை பத்தி கேட்டாங்க, நான் கேக்குறேன் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? 2 குழந்தைகள். 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1. மகிழ்ச்சி. என்ன யார் மூத்தவங்க? பொண்ணு. பாப்பா மூத்தவங்க. நான் உண்மையிலுமே சொல்றேன் மகிழ்ச்சி. இப்ப பாப்பா என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க? பிடெக் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு. ஒரு கைதட்டல் கொடுங்க தன் மூத்த மகளை. அடே அப்பா எவ்வளவு அழகா உருவாக்கி இருக்காங்க. என்ன தம்பி? தம்பி +2 படிக்கிறாங்க. +2 படிக்கிறாங்க. இது வரைக்கும் பாப்பாவையும் தம்பியையும் மகனையும் மகளையும் பள்ளிக்கூட கல்வி படிக்க வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஸ்கூல் எஜுகேஷனுக்காக? இது வரைக்கும் ஸ்கூல்ல 2 பேரும் படிச்ச வகையில சுமாரா தோராயமா 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். இந்த மன்றத்துல சொல்றேன், தண்ணீர் பந்தல் பாளையத்துல சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. 30 லட்சம் ரூபாய வீண் பண்ணிட்டீங்க. என் பிள்ளைய படிக்க வச்சது எப்படியா வீணா? உங்க பிள்ளைய படிக்க வச்சத நான் வீண் நான் சொல்ல மாட்டேன். 30 லட்சம் ரூபாய வீண் பண்ணிட்டீங்க. ஏன் 30 லட்சம் ரூபாய் வீண்? நடுவர் அவர்களே, எங்க ஊரு பெருந்துறை, இங்க இருந்து பக்கம் தான், 50 கிலோமீட்டர் தான். நான் ஒண்ணு சொல்றேன், எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு நடுவர் அவர்களே. ப்ரீகேஜில இருந்து நல்லா கவனிச்சுக்கங்க, ப்ரீகேஜில இருந்து +2 வரைக்கும் ஒரு கைதட்டல் கொடுங்கயா. 1 ரூபாய் ஃபீஸ் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல். 1 ரூபாய் ஃபீஸ் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலா? மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட். பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. ஸ்கூல்னா சிபிஎஸ்இ பேட்டர்ன். 1 ரூபாய் ஃபீஸ் கிடையாது. கைதட்டல் கொடுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, டர்ம் ஃபீஸ் ஃப்ரீ, எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, வேன் ஃப்ரீ, ஆயம்மா ஃப்ரீ இல்ல, ஆயம்மாக்கு ஃபீஸ் தான் ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரீ. கைதட்டல் கொடுங்க சார். எல்லாம் ஃப்ரீ. இந்த 21ஆம் நூற்றாண்டுல 2026ல தண்ணீர் பந்தல் பாளையத்துல நான் சொல்றேன், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த முகவரியை மக்களினுடைய பயன்பாட்டுக்காக இந்த மேடையிலே நான் பதிவு பண்றேன். நீ அட்ரஸ் மட்டும் சொல்லியா? உன்னோட புள்ள பெத்தாலும் படிக்க வைக்கிறேன்டா. லட்சிய நடுவர், லட்சிய நடுவர். நீ ஏன்டா அழுகுறான் உழைறான்? உனக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு பிள்ளை பெத்து படிக்க வைப்பேன். எனக்கு ஆபரேஷன் பண்ணி எப்படி புள்ள பார்க்க? நீ இந்த எலக்ட்ரால் போற முதல்ல ஒழுங்கா சாப்பிடாத. ஆபரேஷன் ஆன நீ அட்ரஸ் சொல்லியா? அண்ணே எழுதுமா, அட்ரஸ் குறிச்சுக்குமா, பேனா நல்லா எழுதுற பேனா தானே, குறிச்சுக்குமா. நம்பர் 18. நம்பர் 1848 இல்லனே, 1848 இல்ல, வெறும் 18 மட்டும். வெறும் 18. நம்பர் 18 விவேகானந்தர் குறுக்கு தெரு. விவேகானந்தர் குறுக்கு தெரு. புரிஞ்சவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் குறுக்கு தெரு, துபாய் பேருந்து நிலையம் பின்புறம், பெருந்துறை பேருந்து நிலையம் முன்புறம். ஒரு கைதட்டல் கொடுங்க சார். என்ன சார் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன்? பின்கோடு 420 420. நடுவர் அவர்களே, ஆமா யோசிச்சு பாருங்க, 420. நான் சேர்க்கிறேன், எல்லாம் ரசிச்சிங்கல்ல நடுவர் அவர்களே. குழந்தைய ப்ரீகேஜில இருந்து +2 வரைக்கும் அங்க படிக்க வைக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல 1 பைசா கிடையாது. ஆனா ஒண்ணு செஞ்சா போதும். என்ன பசிக்கன்னு சொல்லு. நம்ம சொத்து பத்திரத்தை அவன் பேருக்கு மாத்தி கொடுத்தா போதும். நடுவர் அவர்களே, உண்மை எல்லாம் படித்த பெருமக்கள், நல்ல உண்மை தெரிஞ்சவங்க சொல்றேன். இது ஏப்ரல் மாசம் முடிய போது, இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அடுத்தது மே மாசம், அதுக்கப்புறம் ஜூன் மாசம். பல நடுத்தர குடும்பங்கள் என்ன வார்த்தை தெரியுமா இருக்கும்? குழந்தைகள் அம்மா பிஸ்கட்டு கொடு, பிஸ்கட்டு கொடுன்னு கேட்கிற குழந்தைகளின் சத்தங்களை விட, அம்மா ஃபீஸ் கட்டி முடி, ஃபீஸ் கட்டி கொடுன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளின் சத்தம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அழகா ஒரு கவிஞன் எழுதினா நடுவர் அவர்களே. என் மகன்
கலைமகளின் கைப்பிடித்து நடக்க வேண்டும் என்றால் நான் திருமகளின் கால் பிடித்தே வாழ்நாள் முழுவதும் கிடக்க வேண்டி இருக்கிறதுன்னு எழுதுகிறான்னா நடுவர் அவர்களே, கல்வி அழியா செல்வம் தான் நடுவர் அவர்களே. ஆனால் எல்லா செல்வங்களையும் அழித்தால் தான் அந்த கல்விங்கிற அழியா செல்வத்தை ஒருத்தனால் இன்னைக்கு பெற முடிகிறதுன்னா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட கைதட்டுங்க சார். காசு இல்லாம முடியுமா இன்னைக்கு நாட்டில்? அதனாலதான் ஒரு நாட்டுப்புற கவிஞன் அழகா பாடுனா நடுவர் அவர்களே, கொஞ்சம் எக்க கொடுங்க. காலேஜ் கட்டடம்னு கட்டி வைக்கிறான், காசு பணம் இல்ல இல்ல என்று படிக்கிறான். காலேஜ் கட்டடம்னு கட்டி வைக்கிறான், காசு பணம் இல்ல இல்ல என்று படிக்கிறான். நாங்க MBA படிக்க போறோம், படிச்சுட்டு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க MBA படிக்க போறோம், படிச்சுட்டு எரும மாடு மேய்க்க போறோம். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே 10 வகை காய்கறி நாங்க வைக்கல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே 10 வகை காய்கறி நாங்க வைக்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. உண்மைன்னா நான் சொல்லுங்க, இந்த பாட்டு உண்மைதானே? அவங்க என்ன சொன்னாங்க? 10 மாசம் சுமந்து பாருங்க அந்த வலி தெரியும்னா. 10 மாசம் அந்த தாய்மையை தாய்மையை எவன் மதிக்க தெரிந்தானோ அவன் தான் உண்மையான ஆண்மகன். கைதட்டல் கொடுங்க. உண்மையா சொல்றேன், நாங்களும் மதிக்க தெரிஞ்சவங்க. உங்க தம்பி இல்ல? ஆமாமா. எப்படி நாங்க மதிக்காம இருப்போம்? உண்மை நடுவர்களே, யோசிச்சு பாருங்க. அண்ணனின் தம்பிகள் நாங்க எப்படி மதிக்காம இருப்போம்? அண்ணனின் விழுதுகள், அண்ணனின் விழுதுகள். நான் கேட்கிறேமா, இந்த உலகத்திலேயே கடுமையான வலி பிரசவ வலி தானே? ஆமா. அந்த பிரசவ வலி, சாமி சன்னிதானத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நான் சொல்றேன், அந்த பிரசவ வலியை விட கடுமையான ஒரு வலி இருக்குன்னு. வகுத்து வலி இல்லண்ணே, இல்லம்மா, இல்லப்பா. பிரசவ வலியை விட கடுமையான ஒரு வலி இருக்கு நடுவர் அவர்களே. பிரசவ வலியே நீங்க சொன்ன மாதிரி கடுமையான வலிதான். உண்மையிலுமே ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டினத்தடிகள்ங்கிற பெருமகனான் பாட்டு எழுதி வச்சான். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றுனா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? பல்லு வலி வந்தா இங்க வலிக்கும், காது வலி வந்தா இங்க வலிக்கும், கண்ணு வலி வந்தா இங்க வலிக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி வந்தால் அவள் அணுக்கள் தோறும் வலிக்கும்ங்கிறத 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவன், ஒரு ஞானி பாட்டா எழுதி வச்சானே. ஆனா அந்த பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வலி இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த மண்ணில் இருக்கு. தெரியுமா? என்ன வலி தெரியுமா? தன் மகனோ தன் மகளோ ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு கோவில் திருவிழா, அப்பா துணி எடுக்க போலான்னு கேட்கும் போது, அப்பா இது வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் போது, மகனோ மகளோ ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு கையில் பணம் இல்லாத போது ஒவ்வொரு தகப்பனின் மனதிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்கள். அது 1000 பிரசவ வலியை விட கொடுமையானதுன்னு சொன்னா நடுவர் அவர்களே. இந்த உலகத்துல அண்ணா, இந்த இடத்துல இருக்கிறது சட்டப்பை. ஆமா. இந்த சட்டப்பைக்கு பின்னால் என்னென்ன இருக்கு? இதயம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த சட்டப்பைக்கு பின்னால் இதயம் இருக்கிறது. சட்டப்பை கனமா பணம் நிறைஞ்சிருந்ததுன்னா பின்னால் இருக்கிற இதயம் லேசா இருக்கும். பின்னால் இருக்கிற இதயம் லேசா இருக்கும். சட்டப்பை பணம் இல்லாம லேசா இருந்ததுன்னா பின்னால் இருக்கிற இதயமே கனத்து போய் இருக்கும் என்பதுதான் நடுவர் அவர்களே சத்தியமான உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, இது உண்மையா இல்லையா? நான் கேட்கிறேன். உண்மை. பாக்கெட்டு தான் இருக்கு, காசு இல்ல. உள்ள கலண்டு போயிருக்கு. அண்ணிட்ட கேட்டிருக்கீங்களா உங்களிடத்தில் என்ன வேண்டும்னு? இந்த வச்சிருக்காம மாப்பிள்ள பண்ணா பெரிய பண்ணக்காரரா. அண்ணிட்ட கேட்டிருக்கீங்களா உங்கள்ட்ட என்ன வேணும்னு? கேட்டேன். என்ன சொன்னாங்க? சரி, நான் இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன். மனைவி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனும் சந்தோஷப்படுவான். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். மனைவி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா ஆண்களும் சந்தோஷப்படுவாங்களா? மனைவி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனும் சந்தோஷப்படுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். மஞ்சு ரோசிடா. ஆமா, ஐ லவ் யூ சொல்லி கிழிச்சாலு. ஐ மிஸ் யூ. ஆமா, பிசு பிசு. என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா ஆம்பளையும் சந்தோஷப்படுவாங்க. அது என்ன வார்த்தை? யாராவது சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனும் சந்தோஷப்படுவான். அது என்ன வார்த்தை?
என்ன வார்த்தை தெரியும்? தண்ணீர் பந்தல் பாளையமே உங்க வார்த்தைக்காக ஏங்கி நிக்குது. அது என்ன வார்த்தை தெரியும்? என்ன வார்த்தைன்னு? ஏங்க ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்பா சாமி நல்லபடியா போயிட்டு வா தெய்வமே அப்படின்னு சந்தோஷப்படுமா? யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, யதார்த்தமா சொல்றேன். கோவில் திருவிழா, அப்பா கையில பாக்கெட்ல 10 ரூபா தான் இருக்கு. அப்பா நல்லா கேட்டுங்க, 10 ரூபா தான் பாக்கெட்ல இருக்கு. 3 பையங்கன்னு மூத்த பையன் கேட்டா, அப்பா எனக்கு ஐஸ் வேணும்னா. பாக்கெட்டை பார்த்தாரு, 10 ரூபா தாள் தான் இருக்கு. 10 ரூபா தான். ரெண்டாவது பையன் எனக்கும் ஐஸ்ன்னா. மூணாவது பையன் எனக்கும் ஐஸ் தான் வேணும்னா. அப்பா நேரா கடைக்கார்ட்ட போய் ஒரு டீலிங், அந்த தள்ளு வண்டி கடையில் வச்சு, ஐஸ்காரர் ஒரு குச்சி ஐஸ் கொடுன்னாரு. வாங்கினானே, வாங்கி அப்பா வாங்கி முதல் 3 பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு மாநாடு நடத்தினார். தம்பி பாரு, நல்லா கேளு. மூத்த மகனை கூப்பிட்டார். ஒரு சூப்பிக்க, நீ சூப்பிட்டு நடுப்பயலுக்கு கொடு. நீ ஒரு சூப்பிட்டு அடுத்தது யார்கிட்ட கொடுக்கணும்? கடைக்குட்டி தங்கத்துக்கிட்ட கொடுத்துரு. ஆளுக்கு ஒரு சூப்பிக்குங்கடா, பங்கு போட்டுக்குங்கன்னார். முதல் பையன் கையில் ஐஸ் வந்துச்சுன்னு என்ன பண்ணான்னு தெரியுங்களா? இதை விட்டா நமக்கு ஐஸுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். ஒரே இழுத்தான். மஞ்சுநாதன் குரூப்பா இருப்பான். இழுத்த பாருங்க. குச்சியில கொஞ்சம் ஐஸ் தொடுத்துக்கிட்டு இருக்குதுக்கா. குற்றுயிரும் கொலையுயிருமா இருக்குது. இந்த நடுவுல போனா நமக்கு இதை விட்டா அடுத்த வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு ஆமா தமிழரசன். ஆமா நடுவுல என்ன தம்பிய. இப்ப 3வது பையன் கையில ஐஸ் இல்லைன்னு திருவேங்கடம் வெறும் குச்சி தானே இருக்கு. திருவேங்கடத்துக்கு குச்சியே பெருசு. பாருங்க நடுவர்களே, அதுவே அதிகம். எவ்வளவு பெரிய விஷயம். 3வது பையன் அப்பாவை கூப்பிட்டான். அப்பா எனக்கு வேண்டாம் சாமி, நீங்க வா சார். இங்க வா, உன்னை யாரு சாப்பாடு கூப்பிட்டான்? அதுல சாப்பிட்றக்கு வேற விட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கப்பா, வயசுல சின்னவன் ஆனாலும்னா என்னப்பா, இனிமேல் 4வதுக்கு கீழே ஐடியா பண்ணிடாதேன்னா. எனக்காவது குச்சியாவது மிஞ்சிச்சு, அவனுக்கு அதுக்கும் வழி இல்லாம போயிருந்தா. நடுவர் அவர்களை ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? இது உண்மை என்றால் நீங்கள் உணர்ந்து கைதட்டுங்கள். இன்னைக்கு சில வீடுகள்ல 2 குழந்தைகள் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஒரு குழந்தையோட நிறுத்துறாங்கல்லனே. அதுக்கு என்ன காரணம்னு ஒரு ஆய்வறிக்கை சொன்னாங்க. எது குழந்தைகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறதுன்னா, கையில காசு இருந்தாதாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்ங்கிற எண்ணமே பல பேருக்கு வருதுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா. ஏன் தெரியுங்களா? ஐயோ, இந்த குழந்தைக்கு நாம வளர்க்கறதுக்கு ஏற்படுத்துற மாதிரி அந்த குழந்தைக்கும் நல்லா வளர்க்கணுமேங்கிற இதுதான். நடுவர் அவர்களே, இன்றைக்கு பொருளாதாரம் தான் அடுத்த தலைமுறைகளின் எண்ணிக்கையவே தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறதுன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, வம்ச விருத்தியவே பணங்காசு தான் நடுவர் அவர்களை தீர்மானிக்குது. இல்லன்னு சொல்லிட முடியுமா? அண்ணே, வாழ்நாள்ல நீங்க எத்தனையோ நாள் நிகழ்ச்சிக்கு கேட்டிருக்கீங்க இல்ல? ஆனா நான் மறுக்கவே மாட்டேன். ஆனா ஒரே ஒரு மாசம் மட்டும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு கேட்டீங்கன்னா, ஆனா இருங்க கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவேன். என்ன மாசம்? கார்த்திகை மாதம். ஏன் கார்த்திகை மாதம் நீங்க நிகழ்ச்சிக்கு வர மாட்டீங்க? இங்கே நம்மளுடைய தண்ணீர் பந்தல் பாளையத்தில் நிறைய ஐயப்ப பக்தர்கள் இருந்த ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சொல்றேன், கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் மாலை எண்ணியக்கூடிய ஒரு புனிதமான மாதம். நான் இந்த கார்த்திகை மாசம் வரும்போது நான் எங்க அண்ணன் போய் கேட்டேன். 2 பேரும் தான் ஒன்னா மலைக்கு மாலை போடுவோம். எப்ப மாலை போடலாம் போது எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னா, மலைக்கு மாலை வேண்டாம்ட்டான். நான் கேட்டேன், ஐயப்பனுக்கு மாலை வேண்டாம்னா மனசு கேட்கலனே. அந்த இடத்துலயே நம்ம வீரமணி சுவாமி பாடின ஒரே ஒரு பாட்டை 2 வரி பாடி காட்டினேன். கொஞ்சம் டிலே கொடுங்க. எமனையும் திருவடி காண பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும்
கால் பிடித்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்தேன். பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்தேன். அருமை நண்பரா தாமரை பொழுது ஐயனின் அருள்மலையே இடும்போது சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சுவாமியே சரணமையப்பா. அப்படியே போப்பா. இந்த இசைக்கலைஞர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அருமையான நானும் ஐயப்ப சாமி பாட்டுல இருந்து மலைக்கு உண்மை நடுவர் அவர்கள் ஐயப்ப சாமி பாட்டுல இருந்து ம், மாரியம்மன் பாட்டு வரைக்கும் பாடிட்டேன்டா. ம். பழம் பழுக்கலையடா. பழுக்க வச்சிருவோம் நீ. ரைட், ரைட். நம்ம அம்மா இருக்காங்க ராணி அம்மா, அந்த அம்மா பழுக்க வச்சு அது என்ன பெரிய பழம் பெரும் பேச்சு பழம் பெரும் பேச்சு. நடுவர்களே யோசிச்சு. ஆனா அண்ணே, இத பாடி முடிச்சேன்னு எங்க அண்ணன் ஓடி வந்து கை கொடுத்தப்பா ஒரு வருஷம் 365 நாள் மாலை போடலாம்னாரு. அவ்வளவு பக்தியாடா. ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியான சொன்ன சாகர வரைக்கும் ஐயப்ப மேல பக்தி இருக்குடா. ஆனா அதை தாண்டி 365 நாளும் மாலை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா என்ன? மாலை ஓட்டா தாண்டா வீட்டுல மரியாதையே வருதுன்னு. உண்மைதான்டா. வாங்க சாமி போங்க அப்படின்னு நினைக்கிறீங்கக்கா. எங்க வீட்டுல சாமியோ சாமி. அப்படியா? ஆமா நடுவர் அவர்களே, மாலை ஓட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டார். ஜஸ்ட் காஃபி அவ்வளவுதான். எங்க அண்ணி சொன்னது அப்படியே தண்ணீர் பந்தல் பாளையத்துல மக்கள் மன்றத்துல சொல்றேன். சொல்லியா? வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமி மேல வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓபன் சாமி பண்ணி சாமி, லைட்டர் சாமியில டொப்பு சாமியில பத்த சாமி, சிம் சாமியில வச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, கரித்துணி சாமியில ரெண்டா சாமியை புடிச்சு சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஆத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சற சாமி, கை சாமியில பற்றாம சாமி, நாக்கு சாமியில கொட்டிராம சாமி, மெல்ல டமக் சாமின்னு குடிச்சிரு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சரதாரி சாமியில போட்டுங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, கழுவி சாமி, வெயில் சாமியில காய வச்சிடுறேன் சாமிடா. மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு அண்ணனை தேடி ஒரு வேலையை வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல, அண்ணிதான் இருந்தாங்க. அண்ணன் எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்ன? அது எங்க தெரியுதோ கொலாயெல்லாம் சாமி ஆச்சுல்லன்னு. ஆமா, சபீனா பொடியெல்லாம் சாமி ஆச்சுல்லன்னு. உண்மையா சாமி மலை ஏறிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. வாரியார் சுவாமிகள் அன்பு பாசம் எல்லாம் சொந்த பந்தங்கள் இடத்தில் இருக்கிறதுன்னு நீட்டி முழங்குனீங்களேம்மா. வாரியார் சுவாமிகள் அழகா சொன்னார். என்ன தெரியுங்களா? ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆறி போன காஃபி நாக்குக்கு மட்டும்தான் கசப்பை தரும். அன்பு இல்லாத மனைவி நம் வாழ்க்கையவே கசப்பாக்கி விடுவாள்னு சொன்னார் நான் நடுவர் அவர்களே. அந்த வார்த்தை எப்படி நடுவர்களே பொய்யாக போகும்? அதனாலதான் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொன்னார். என்ன தெரியுங்களா? பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் மனிதன் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டுட்டு பாட்டு கொடுத்தான். எனது கைகள் நீட்டும் போது வீணையழகு சென்றது, எனது கரத்தேனை தழுவும் போது மலரும் சுடரி சென்றது, பெண்ணென்று நினைத்து என்னை காணடா பிறப்பதும் பெண் என்பதனே, கண்ணனை கழித்து
இறைவன் கொடியவனே நடுவர் அவர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களான்னு ஒரு பெரிய நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் மரியாதை எப்படி வந்துச்சு தெரியுமானே? உங்களை மாதிரி பெரியவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி அண்ணன் வந்திருக்காங்க, உங்களை விட மூத்தவங்க வந்தாங்கன்னா ஐயா வந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க, அப்பச்சி வந்திருக்காங்க, அப்படின்னு அப்பாரு வந்திருக்காங்கன்னு மரியாதை கொடுத்து உறவுகளை அறிமுகப்படுத்தினாங்க. நடுவர் அவர்களே, வயதை பொறுத்து மரியாதை வந்தது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு வசதியை பொறுத்து தான் மரியாதை வருகிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, நம் மரியாதையை கூட தீர்மானிக்கக்கூடிய கருவி சொந்தங்களாக இல்லை, சொத்துக்களாக இருக்கின்ற காரணத்தால் நடுவர் அவர்களே, நாங்க பெரிய குபேரனாகணுங்கிறக்காக சொத்து பந்துக்காக பேசல. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் எவனிடத்திலும் கையேந்தி விடக் கூடாத நிலை வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம கையில 4 காசு வேண்டும் என்று சொல்லி நடுவர் அவர்களே, அந்த காசு இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும் என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பெருமக்களின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம். உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு சார். இங்க இருக்க திருமணமான ஆண்களை பார்த்து கேட்கிறேன், நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளைய கைதுக்குங்க சார். உட்கார். அங்கே ஒரு அண்ணன் லேசா தூக்குனார் பொண்டாட்டி, இன்னும் வச்சதை திருப்பல. ஆனா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த வருஷத்தோட 25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என் திருமணம் ஆகும்போது என் மாமனாரு என் மனைவிக்கு 101 பவுன் போட்டாரு. இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க. அடகு வச்சதே கிடையாது. சத்தியம் சத்தியம் சத்தியம், அடகு வச்சதே கிடையாது. 3 மாதத்துல வித்து விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி சோழியை முடிச்சு விடு, மஞ்ச கயிறை போட்டு விடு, மஞ்ச கயிறு மாமியா சரச்சரன்னு போனாலாம். ஆனா அதுக்காக என் மனைவி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மனைவி என்ற சொந்தம் அடாடா, அவ உணர்ந்து சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணும்போது நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் கல்யாணம் பண்ணும்போது என்னோட டிராக்டர் சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என்னுடைய சொத்தில் 10 ஏக்கர் சொத்து சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. ஏன் சார், என் வீடு கூட சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என் மனைவி என்ற சொந்தம் வந்த பிறகுதான் இன்று நான் நிம்மதியாக இருக்கிறேன். சில விஷயத்தை ஒத்துக்கிறேன். லோனு முடியலை, டிராக்டரை சொசைட்டிக்காரன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். 10 ஏக்கர் சொத்தையும் அவன் எம்ஓடி பண்ணிட்டான். வீட்டை காலி பண்ணி இப்போ சொத்து அதில் சொசைட்டி வச்சுட்டாங்க. நான் வாடகை வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பொண்டாட்டியால் நிம்மதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு இம்சையை கொடுக்குறாயா? ஆமாங்க, உண்மைதான். நல்லா டைவர்ஸ் வாங்கலாமான்னு பார்க்குறேன். அது தயிர் சாதம் கூட வாங்க முடியாது. நல்ல என்னன்னு போய் டைவர்ஸ் வாங்குறேன். முதல்ல டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறேன். ஆனால் நான் எத்தனை சண்டை வந்தாலும் என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அதுதான் உன்னுடைய குக்குத்து கோமாளி புகழ். ஏன்னா இங்கே 2 பேரும் சோடியா போனாத்தான் விடுவாங்க. அதனால தான் நான் டைவர்ஸ் வாங்க மாட்டேன். எனக்கு தெரியும். உண்மையிலே அப்படி தான் இருக்கணும். இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மனநிறைவான பேச்சாளர் சென்னை ராணிக்குமார் அவர்கள். நல்லா கைதட்டுங்க. நான் பயந்துட்டு வந்தோம், லேட்டாக ஆரம்பிக்கிறோமே, ரசிப்பாங்களோ ரசிக்க மாட்டாங்களோ அப்படின்னு யோசித்தோம். உண்மையிலே அவ்வளவு அருமையாக ரசிக்கிறீங்க. ஆண்கள் பெண்கள் குறையில்லாமல் ரசிக்கிறீங்க. மற்ற ஊர்லேனா பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்கே அப்படி யாரும் கிடையாது. சேர்லே சிலர் தூங்குறாங்க. டொப்புன்னு முடிச்சு பார்த்தா இவங்க இன்னும் போகலை அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. அப்படியே இருங்க. அதை எங்களுக்கு டீலிங் பிடிச்சிருக்கு எனக்கு.